செல்ல குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கான தண்டனை கிடைத்து விட்டது. அது உன் அப்பன் என்னிடத்திலிருந்து கிடைக்கவில்லை, மாறாக உன்னுடைய குல தெய்வத்திடமிருந்து கிடைத்திருக்கின்றது. அப்பனை நீ எதற்காக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை என்று நீ என்னை பார்த்து கேட்கலாம். என் தங்கமே, உன்னுடைய குல தெய்வம் மிக ஆக்ரோஷமாக இந்த விஷயத்தில் இறங்கிவிட்டார். அதனால் அவர்களை பார்த்து கொள்ளட்டும் என்று அப்பன் ஒரு பக்கமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தேன். அவர்கள் என்ன தண்டனை கொடுத்தார்கள் என்பதை அப்பன் இப்பொழுது உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன்னை கண்ணீர் சிந்த விட்டவர்களை, உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தியவர்களை, உனக்கு வேதனைகளை கொடுத்தவர்களையும் நினைத்து நீ மனம் வருத்துகின்றாய். நமக்கு தீங்கினை செய்தவர்கள் எல்லாம் அங்கு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். நாம் பட்ட கஷ்டத்தினால் இன்னும் வாழ்க்கை பழைய நிலைக்கு திரும்ப முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோமே என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, நீ நினைப்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அளவிற்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி அவர்கள் உன்னுடைய குலத்தில் உள்ளவர்களை அல்லவா? அவர்கள் உன்னுடைய குல தெய்வம் அவர்களுக்கு 2 விதமான தண்டனைகளை கொடுத்திருக்கின்றது. அதில் ஒரு தண்டனை மட்டுமே இப்பொழுது உன் கண்களுக்கு தெரிகின்றது அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் புரட்டி போட்டு கொண்டு இருக்கிறது. இன்னொரு தண்டனை உனக்கு தெரியாது, அதை அனுபவிப்பவர்களுக்கு தெரியாம். ஆனால் தெய்வத்திற்கு மட்டும் அது தெரியும். அந்த உண்மை இப்பொழுது உனக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். என் தங்கமே, சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை தெளிவாக கேள். என் தங்கமே, தெய்வம் தண்டனையை எப்படி கொடுக்கும் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் இந்த தெய்வம் இடம் பெற்றிருக்கின்ற அளவிற்கு வேறு யாரும் இடம் பெறவில்லை. தெய்வம் எல்லாம் விஷயத்திலும் உடனடியாக செய்து விடாது என்று நினைத்து கொண்டிருப்பது தவறான விஷயம்தானே. என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் அனுபவம் கிடைத்து விட்ட பிறகுதானே உனக்கானது உன் கையில் வந்து சேரும். அதுபோலத்தான் நீ கேட்ட வாழ்க்கை உன் கையில் கிடைத்தது. ஆனால் அந்த வாழ்க்கை உனக்கோ நிலைத்திருக்கவில்லை. இந்த வாழ்க்கை உனக்கு நிலை பெற்றிருக்க கூடாது என்பதற்காக சிலர் செய்த சூழ்ச்சிகள் மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையை பாதித்தது. என் தங்கமே, அவர்கள் உன்னுடைய உறவுகள்தான். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுடைய நிம்மதியை அவர்கள் கெடுத்தார். தினம் தினம் என் தங்கமே, நீ இப்பொழுது எல்லாம் மனதில் நினைத்தது, இவர்கள் என்னை காயப்படுத்தினால் பரவாயில்லை, ஆனால் என் குடும்பத்தை சேர்த்து அல்லவா காயப்படுத்துகின்றார் என்று என் குழந்தை நீ நினைத்தாய். என் தங்கமே, ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மன கஷ்டத்தினால் நீ இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று நினைத்தாய். அவர்கள் உன்னோடு இருந்து கொண்டே சில நாட்கள் நல்லபடியாக பேசிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதன் பிறகு உன் வாழ்க்கையை கெடுக்க தொடங்கினார்கள். ஒரு நாளும் ஒவ்வொரு விதமான பேச்சுக்களை அவர்கள் பேசிக்கொண்டு அதை கேட்டால் அது அப்படியே நம்புகின்ற அளவிற்கு தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக ஒருபோதும் இருக்காது. என் குழந்தையே, அப்படி பழகியவர்கள் உன் வாழ்க்கையில் நடந்ததை, அந்த விஷயம்தான் உன் மனதை உன்னுடைய குடும்பத்தையும் கலங்கடிக்க வைத்திருக்கின்றது. என் தங்கமே, உனக்குள் ஏற்பட்டு இருக்கின்ற இந்த கலக்கத்தினால் அவர்கள் வாழ்க்கைக்கு உன்னுடைய குலதெய்வம் கொடுத்தது மிக பெரிய தண்டனை. என் தங்கமே, அவர்களை உன்னுடைய குலதெய்வம் எப்பொழுதும் பார்த்து கொண்டு தானே இருக்கின்றது. எப்படியெல்லாம் ஒருவர் வாழ்க்கையை கெடுக்க முடியும், எப்படியெல்லாம் ஒருவரை பற்றி தவறாக பேச முடியும் என்பதை இவர்களை பார்த்தால் உன்னுடைய குலதெய்வம் அதிர்ந்து போனார்கள். ஒரே குலத்தில் இருந்து கொண்டு ஒருவரின் வாழ்க்கையை ஒருவர் கெடுக்க நினைக்கின்றார்களே. இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இந்த குலம் தலைக்கும்? எப்படி இந்த குலம் மேலும் மேலும் சென்று நல்லபடியாக வாழும்? உன்னுடைய குல தெய்வத்திற்கு மனவேதனை ஏற்பட்டது. என்னுடைய குல பிள்ளைகள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அவர்கள் மனதில் கெட்ட எண்ணங்கள் எதுவுமே எப்பொழுதும் தவறாக இருக்கக்கூடாது. என் முன்னால் வந்து நின்று என்னை வணங்கும் பொழுது அவர்கள் மனதில் இருக்கின்ற அத்தனை உண்மை, உன் நேர்மையும்
தான் அவர்கள் அருகே இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படியே இருக்கும் பொழுது இது போன்ற தவறுகளை செய்யலாமா என்று அவர்கள் மனவேதனையில் படுகின்றார். என் தங்கமே, நீ சிந்திய கண்ணீர் அத்தனை வலிமை பெற்றிருக்கின்றது. உன்னுடைய கண்ணீர் துளிகளுக்கு நிச்சயம் நியாயத்தை பெற்று கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் செய்த முதலாவது காரியம். என் தங்கமே, இன்று அவர்களுடைய வம்சம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதாவது அவர்களுடைய வாரிசுகளுக்கு பிரச்சனையில் இருக்கின்றது. அவர்கள் செய்த பாவம் தன்னுடைய சந்ததியைத்தான் போய் சேரும் என்பது தெரியாமல் இங்கு நிறைய பேர் தேவையில்லாமல் பல விஷயத்தை செய்கின்றார்கள். மற்றவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தால் அது நம்மை வந்து சேரும் என்று அவர்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை. இப்பொழுது அவர்களுடைய வாரிசுகள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அதாவது அவரின் வாரிசுக்கு ஒன்று வேலையில்லாமல் இருக்கலாம், அல்லது திருமணம் நடைபெறாமல் இருக்கலாம், அவரிடத்தில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கலாம். இப்படி இருந்து கொண்டு இருக்கின்றது. இது ஒரு தண்டனை என்றால் அடுத்த தண்டனை என்ன தெரியுமா? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று சொல்கின்ற அளவிற்கு கிடைத்திருக்கின்றது. அந்த தண்டனை தான் உன்னுடைய குல தெய்வம் இனி அவர்களுக்கு என்னுடைய சன்னதிக்கு வந்து நின்று என்னை வழங்கும் பொழுது என்னிடத்தில் என்ன வேண்டுதல்கள் வைத்தாலும் அதை நான் செவி கொடுத்து கேட்கப் போவது இல்லை என்று சொல்லி இருக்கின்றேன். இனி என் முன்னால் அவர்கள் வந்து நின்றால் நான் அவர்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டேன். அவர்கள் வரலாம் போகலாம், ஆனால் ஒருபோதும் என்னுடைய ஆசிகளை மட்டும் பெற்றுவிட முடியாது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில்தான் இனி அவர்கள் என் முன்னால் வர முடியும். ஒருவேளை திருந்தி நல்ல வழிக்கு வந்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களை நினைத்ததை நான் கொடுப்பேன். அதே நேரத்தில் இன்னும் எத்தனை வாய்ப்புகள் கொடுத்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி கொண்டு இருப்பவர்களை ஒரு நாளும் நாம் திருத்திவிட முடியாது அல்லவா? அவர்களின் வாழ்க்கை ஒருபோதும் நாம் பொறுப்பேற்க முடியாது. என் தங்கமே, தவறு யார் பக்கம் இருந்தாலும் அவர்கள் பக்கம் ஒருபோதும் இந்த அப்பனானவன் எத்தனைதான் என் மீது அன்பு வைத்தாலும், எத்தனைதான் என்னை உருகி உருகி வேண்டினாலும், எத்தனைதான் என்னுடைய அன்பிற்கு கூறிய குழந்தையாக இருந்தாலும், தவறு மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் கெடுதல் என்று எதையும் செய்து விட்டால் என்னுடைய அன்பினை மீண்டும் அவர்களால் ஒருபோதும் பெற்றுவிட முடியாது. என் தங்கமே, அவர்களுக்கு நான் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? இனி அவர்கள் விட்டாலும் உனக்கு செய்த விஷயத்தை நான் விடப்போவதாக இல்லை. அவர் வருந்தும் வரை அவர்களுக்கு தண்டனை கிடைத்து கொண்டேதான் இருக்கும். எப்பொழுதும் செய்தது மிக பெரிய தவறு அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தலையிட்டு மிக பெரிய விஷயம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனி ஒருபோதும் செய்யக்கூடாது என்று எப்பொழுது நினைக்கின்றார்களோ அப்பொழுதுதான் இந்த அப்பனுடைய பார்வை அவர்கள் மீது படும். அதுவரை அப்பன் ஒரு நாளும் அவர்கள் என் குழந்தை என்று நான் அவர்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். என் தங்கமே, இது போன்ற சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது. ஏனென்றால் அருகில் இருப்பவர்கள் தன் பக்கத்தில் நல்லபடியாக பேசிவிட்டு செல்பவர்களை இவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைப்பது மிக பெரிய பாவமான செயல் அல்லவா? அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்ட நஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்கப் போகின்றார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். யார் இருந்தாலும் என்ன, யார் இல்லாவிட்டால் என்ன என்றெல்லாம் என் தங்கமே, எதையும் நினைத்து நீ கவலைப்படாதே. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த அப்பன் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கையில் இனிமேல்தான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது. அவர்களுடைய தண்டனையை கொடுத்து விட்டது. அதனால் என் தங்கமே, இனிமேலாவது உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினைகளை தேடாமல் இனிமேலாவது என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நிரந்தரமானதாக, யாராலும் என்ன சோதனை நடந்தாலும் உன்னுடைய குல தெய்வம், உன்னுடைய இஷ்ட தெய்வம் காப்பாற்றும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் வரை உனக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லை. என் செல்ல குழந்தையே, என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.